டாக்டர், ஒரு மனிதன் தன்னுடைய மனநலத்தை சுயமாக மதிப்பீடு செய்யக்கூடிய எளிய வழிகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக எமது மனநிலையை நாங்களே மதிப்பீடு செய்து கொள்ளலாம். முதலாவது, நான் நன்றாக இருக்கிறேன் என்ற ஒரு மனநிறைவு தன்மை. ஐ ஆம் ஓகே என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. எனது வாழ்க்கை ஓகேயாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு மனத்தன்மை, அது முதலாவதாக முக்கியமானது. ரெண்டாவதாக, சாதாரணமாக நாளாந்தம் எழுகின்ற பிரச்சனைகளை நான் இலகுவாக தீர்த்து கொள்கிறேன். பெரிய பிரச்சனைகள், இப்போ மண் சரிவோ நிலநடுக்கமோ போன்ற பிரச்சனைகள் அல்ல, நாங்கள் நாளாந்தம் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குத்தானே, அந்த பிரச்சனைகளை நான் இலகுவாக தீர்த்து கொள்கிறேன். அந்த ஆற்றல் இருந்தாலும் எனது மனநலம் நன்றாக இருக்கிறது என்றதுக்கு இன்னொரு சான்றாக அது அமையும். அடுத்ததாக, நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதிலும் அதே மாதிரி உறவுகளை முடித்து கொள்வதிலும் பிரச்சனை இல்லாமல் என்னால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, நல்ல உறவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், எனக்கு நல்ல உறவுகள் இருக்கிறார்கள். அதே போல் ஒரு உறவு எனக்கு இது காணும் என்று சொன்னால் அதை சண்டை பிடிக்காமல், பெரிய பிரச்சனை எடுக்காமல் அதை நான் இலகுவாக முடித்து கொள்கிறேன். இது அடுத்த விஷயம். அடுத்ததாக, நான் ஏதோ ஒரு விதத்திலே எனக்கும் பிறருக்கும் பிரயோசனமான விதத்திலே எனது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறேன். எனது உணர்ச்சிகள் எனது கைமட்டத்திலே இருக்கின்றன. நான் அதீத உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்காமல் நான் இருக்கிறேன். உதாரணமாக, சில பேர் அதீத கவலை வந்தால் சாப்பிட மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள், அப்படியாயிருப்பார்கள். அதே போல் அதீத கோபம் வந்தால் அவர்களுடைய அதனுடைய வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும். அப்படி இல்லாமல் எனது உணர்ச்சிகளை நான் உணர்ந்து கொண்டு அவற்றை ஆரோக்கியமாக கையாளுகிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் நல்ல மனநிலையிலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும், நாங்கள் ஒருவருமே 100க்கு 100 நல்ல முன்னிலையிலே இருக்கிறோம் என்று கூறிவிட முடியாது. ஆகவே இந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து, ஓகே, இந்த விஷயத்திலே நான் கொஞ்சம் முன்னேறினால் நல்லம், இன்னும் ஒரு சின்ன முன்னேற்றம் வந்தால் நல்லம் என்று சொன்னால் அதுகளை நாங்களாகவே திருத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக நல்ல மனநிலைக்கு நீங்கள் செல்ல முடியும்.